ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு வந்து பையா படம் ரீ-ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ஆடியன்ஸ் கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, எவ்வளவு நாஸ்டாலஜிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் வாங்க. அவன் தான் என்ன கோர்த்து விட்டான். ஹலோ சிஸ்டர், ரீ-ரிலீஸ் பண்ணிருக்காங்க பையா படம், எப்படி இருக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஆக்சுவலி ரீ-ரிலீஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் வந்துட்டு இட்ஸ் லைக் மை ஃபில்ம் மாதிரி. எனக்கு அவ்வளவு பிடிக்கும். எனக்கு யுவன்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. படம் ரிலீஸ் ஆனப்ப எனக்கு 10 வயசு. அப்ப தியேட்டர்லாம் போய் பாத்துக்க முடியாது. சோ இப்ப பார்த்தது அந்த I felt like I'm reliving my childhood and all the nostalgia associated with this film. So it's very happy. சூப்பர். எந்த சாங் படத்துல பிடிச்சிருந்தது உங்களுக்கு? எனக்கு படம் ஆல்பம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நான் சிடியும் வாங்கி வச்சிருக்கேன். அப்பெல்லாம் சிடி ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அதை வந்துட்டு இப்ப தேடி கண்டுபிடிச்சு வாங்கி அதிக காசு எல்லாம் கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். அவ்வளவு பிடிக்கும் இந்த ஆல்பம். ஏன்னா யுவன் ஃபேனுங்காட்டி எனக்கு இதுக்கு வைப் பண்ணிட்டு இருந்தோம். அடடா மழை ரிப்பீட் எல்லாம் போட்டாங்க, அதனால வைப் பண்ணோம். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்துட்டு சுத்துதே சுத்துதே பூமி. சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு பிடிச்சவங்க கூட போய் இருக்கிறதுங்கிறது இன்னொரு ட்ரீம் தான். சோ தட்ஸ் லைக் மை ஐடியல். என்னோட பிளேலிஸ்ட் லவ் பிளேலிஸ்ட் அந்த பாட்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த பாட்டு ரீ-ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா நான் படத்தை நேரா பாட்டு தான் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து தமன்னா ப்ரோ. அப்புறம் நெக்ஸ்ட் சாங் எப்படி இருந்தது? சாங் வேற மாதிரி ப்ரோ. ஒன்ஸ் ஆக்சுவலா இந்த வைபர் நச்சுல பாக்கல ப்ரோ. நான் வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ரவி சும்மா சொல்றது ப்ரோ. படம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. மெயினா பாட்டுக்காகவே படத்தை எத்தனை வேணா பார்க்கலாம் ப்ரோ. படம் கூட ஒரு சில சீன்ஸ்ல கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி லாக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நீங்க இந்த படத்தை ஒரு மாதிரி பாட்டாவே டிராவல் பண்ணி அப்படியே நீங்க போனீங்கன்னா பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம் படத்துல. சரி, எந்த படம் ரீ-ரிலீஸ் பண்ணனா நல்லா இருக்கும்? Ayan. I love Ayan, and Ayan is a really fabulous film, like in every department. So I'm waiting for Ayan re-release. Of course, Gilli வருது. So Gilli is like top tier. So Ayan நான் வெயிட் பண்றேன். ஓகே. இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பாத்துக்கிங்களா டிவில? இல்ல bro, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தேன். நான் என்ன பாட்டுக்கு வந்த பாட்டுலாம் டிவில கேட்டிருக்கேன். படம் ஃபர்ஸ்ட் டைம் வந்த bro. சூப்பரா இருந்துச்சு. நல்ல மெமரபிளா இருக்கு மொமெண்ட்ஸ்லாம். வேற லெவல் இருக்கு bro. ஒரு சாங் மட்டும் தான் ரிப்பீட் பண்ணாங்களா இல்ல எல்லா சாங்? ஒரு சாங் மட்டும் இருக்கு. அது அடடா மடடா சாங் மட்டும் தான் ரிப்பீட் பண்ணாங்க. இன்னும் நிறைய பாட்டு ரிப்பீட் பண்ணலாம். படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது ப்ரோ. டிவில நிறைய முறை பார்த்திருக்கேன். சின்ன பிள்ளைல வரும்போது ரிலீஸ் ஆச்சு. இப்போ இங்க தியேட்டர்ல வந்து பார்க்க சொல்ல செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். 2 தடவை அந்த சாங் போட்டாங்க. தியேட்டரே செம்ம வைப்ல இருந்துச்சு. எந்த சாங் போட்டாங்க 2 டைம்ஸ்? அடடா மடடா சாங் 2 டைம்ஸ் போட்டாங்க. செம்ம வைப்ல இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா போச்சு. ஓகே. தமன்னா எப்படி இருந்தாங்க? ப்ரோ தமன்னால வேற மாதிரி இருந்தா ப்ரோ. கிராமர் ஏதோ படத்தை பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளவு சூப்பரா இருந்தா ப்ரோ. விண்டேஜ் தமன்னால வேற மாதிரி இருந்தா ப்ரோ. கார்த்தி ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. சூப்பரா இருந்தது. இன்னும் வேற எந்த படம் ரீ-ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரியல, நிறைய மூவி இருக்கு. தெரியல, இவங்க கில்லி ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பண்ணாங்களான்னு தெரியல. அது பண்ணலாம். இன்னும் நிறைய மூவிஸ் இருக்கு பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்? எல்லாமே நல்லா இருக்கு. நான் சூப்பரா இருக்கு. எல்லா சாங்ஸ் எல்லாமே வைப் தான். எந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு? அடடா மழை தான். அதுதான் எல்லா 2 வாட்டி போட்டாங்க. நல்லா இருந்துச்சு. எப்படி தமன்னா நடிச்சிருக்காங்க, இப்ப கார்த்திக் இருக்காரு. எல்லாமே சூப்பர் தான். எல்லாமே மெமரிஸ் தான். ஃபுல்லா நாஸ்டால்ஜிக்கா தான் இருந்துச்சு. பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி டிவில பாத்திருக்கீங்களா? டிவில பாத்துருக்கோம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டா வேற. நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து ஃபியூச்சர்ல எந்த படம் ரீ-ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் இப்ப பண்றாங்க கில்லி எல்லாம். பாஸ்ட் பழைய படம் எல்லாம் ரிலீஸ் பண்ணா நல்லா தான் இருக்கும். எல்லாமே வைப். Thank you so much. அடடா மலடா பண்ணாங்க. எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. தமன்னா நல்லா இருந்தாங்க. சூப்பரா இருந்தாங்க ப்ரோ. தமன்னாக்காக தான் ப்ரோ படத்துக்கே வந்தேன். வேற என்ன படம் ரீ-ரிலீஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு? கில்லி பண்றாங்க ப்ரோ. கில்லி வரணும். கில்லி நல்லா இருக்கும். இன்னும் தாமிரபரணி யுவன் மியூசிக்ல எல்லா படமும் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. வேற என்ன படம் மங்காத்தா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஹலோ சிஸ்டர், இப்ப பையா படம் ரீ-ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருக்கு. நான் வந்து 14 வருஷம் கழிச்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் பாக்குறேன். ஓகே, நான் பார்க்கணும் வச்சிருந்தேன். நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா பார்க்கணும்னா சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? இவன் சொல்லவே வேணாம். இவனுக்காக தான் வந்தேன் நான். ஓகேங்களா, அதே அந்த இவனெல்லாம் மிஸ் பண்றோம். ஓகேங்களா, சோ நல்லா இருந்தது படம் பாக்குறதுக்கு. இப்போ வேற எந்த படம் ரீ-ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு வந்து செல்வராகவன் சாரோட படம் வந்து ரொம்ப பிடிக்கும். செல்வராகவன் சார் ஃபேன் நான். வந்து எனக்கு 7G ரெயின்போ காலனி படம் ரீ-ரிலீஸ் பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பையா படம் வந்து ரீலீஸ் பண்ணிருக்காங்க. சாங் ஒவ்வொன்றும் சூப்பரா இருக்கு. ஏற்கனவே இந்த படம் வந்து டிவிலையோ நம்ம எங்கேயோ பார்த்துருப்போம். ஆனா தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பரா இருந்தது. ரிலீஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி நல்ல நல்ல படங்கள்ல வந்து ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். அதான் கருது. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. டான் 2 ஷாருக் கான் ஒரு படம் வந்துச்சு. தமிழ்லயும் சரி ஹிந்திலையும் லாங்குவேஜ் வந்துச்சு. பட் இந்த படம் வந்து தெரியல போகணும்னு தெரியல. நானும் நெட்ல தேடி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. டான் 2 வந்து ரீலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறேன். இது வந்து ஆடியன்ஸோட ஒப்பீனியனை கேட்டிருப்பீங்க. எல்லாருமே எதிர்பார்த்து கேட்கிற இன்னொரு படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கில்லி படம். ஸோ அது வந்து ஏப்ரல் 20 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது.
மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.